நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். இன்றைய பதிவில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் வணங்க வேண்டிய சித்தர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். அதோடு அந்த சித்தருடைய சுருக்கமான வரலாறையும் பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் ஆவார். இவர் பிறந்தது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டிக்குளம் என்ற ஊரில் ஆகும். இவர் ஜீவசமாதி ஆகியிருக்கக்கூடிய ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையை ஒட்டி இருக்கக்கூடிய காகபுஜண்டர் மலை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மலையின் அடிவாரத்தில் இவரது ஜீவசமாதி அமைந்துள்ளது. அந்த ஜீவசமாதியில் விநாயகர், இவரது ஜீவசமாதிக்கு மேலே விநாயகர் சிலையை வைத்து தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் கட்டிக்குளம் ராமலிங்க சுவாமிகளின் சீடர் ஆவார். குருநாதரான ராமலிங்க சுவாமிகளிடம் இருந்த சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி அவர்கள் ஜீவசமாதி அடைந்த பின் அவரது சிஷியராக இருந்த மாயாண்டி சுவாமிகளிடம் வந்தது. சூட்டுக்கோள்னா வேற ஒன்றும் கிடையாது, அது ஒரு சாதாரண ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அந்த குச்சியினால நல்லவர்களுக்கு நன்மையும் தீயவர்களுக்கு தண்டனையும் தருவதாக ஐதீகமாக கருதப்படுகிறது. இப்போ உங்களுக்கு திரையில மாயாண்டி சுவாமிகளது குருநாதரான ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் படம் தெரியும். அவரது கையில ஒரு குச்சி மாதிரி இருக்குது பாருங்க, அதுவே சூட்டுக்கோள் என்று அழைக்கப்படுவதாகும். ஆக மாயாண்டி சுவாமிகளும் சாதாரண ஆள் கிடையாது. சிறு வயதிலேயே நிறைய சித்து வேலைகளை செய்து காட்டியவர். இவரது தந்தை அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய கிராமத்துல ஒரு ஐயனார் கோயில்ல பூசாரியாக இருந்தார். அப்ப இவர் பையனையும், சின்ன வயசுல இருக்கக்கூடிய பையனையும் கூட்டிகிட்டு பூசாரியாக இருக்கக்கூடிய ஐயனார் கோயில்ல பூஜை செய்துட்டு வெளியில வரும் பொழுது மகன் மாயாண்டி குத்துக்காலிட்டு தியானத்தில் அமர்ந்திருந்தார். அந்த மாயாண்டிய அவர்களுடைய கழுத்துல நல்ல பாம்பு ஒன்று கழுத்து சுத்தி படம் எடுத்து பார்த்துருந்தது. இதை பார்த்து பயந்து போன தந்தை, ஐயனாரப்பா என் பிள்ளையை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஐயனாரை வேண்டிக்கிட்டு திரும்பி பார்த்தபோது அந்த பாம்பு மறைந்து போனது. இவ்வாறு நிறைய சித்து வேலைகளை சிறு வயதிலேயே செய்து காட்டியவர் மாயாண்டி சுவாமிகள் ஆவார். மாயாண்டி சுவாமிகள் இந்த பிள்ளையோட பேச்சை உலகமே காசு கொடுத்து கேட்கும்னு ஆசீர்வதித்தவர் தான் கிருபானந்த வாரியார். இதை கிருபானந்த வாரியாரும் நிறைய இடங்கள்ல என் தகப்பனாருக்கு நான் சிறு வயதாக இருக்கும் பொழுதே என் தாய் தகப்பனையும் என்னையும் ஆசீர்வதித்தவர் மாயாண்டி சுவாமிகள் என்று பல மேடைகளில் கூறியுள்ளார். அதே போல் முத்துராமலிங்க தேவர் அவர்களது பெற்றோருக்கு பிள்ளை வரம் அளித்தவர் மாயாண்டி சுவாமிகளே. முத்துராமலிங்க தேவரது தாயாரிடம் உன் வயிற்றுல ஒரு முத்து வளரப்போகுது, அதற்கு என் குருநாதரின் பெயரான ராமலிங்கத்தையும் சேர்த்து முத்துராமலிங்கம் என்று பெயர் வை என்று ஆசி வழங்கியவர். மாயாண்டி சுவாமிகளின் ஆசையினால்தான் முத்துராமலிங்க தேவர் எனும் மாபெரும் முத்து இந்த உலகத்திற்கு கிடைத்தது. இது போல நிறைய சித்து வேலைகளை செய்து காட்டியிருக்கிறார். ஒரு சமயம் ரயிலில் போய்கிட்டு இருக்கும் பொழுது, டிக்கெட் எடுக்காமல் ரயிலில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து டிடிஆர் இவர் டிக்கெட் எடுக்காது கண்டு இறக்கி விட்டார். இறக்கி விட்ட பிறகு ட்ரெயின் நகரவே இல்லை. மறுபடியும் இவரை ஏற்றின பிறகு அந்த ட்ரெயினே நகர்ந்தது. இது எல்லோரும் கண்கூடாக பார்த்தது. இவரது ஒவ்வொரு வாழ்வும் வாக்கும் அத்தனையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவரது ஜீவசமாதி மதுரை திருப்பரங்குன்றம் அருகில் இருக்கக்கூடிய காகபுஜண்டர் மலையின் அடிவாரத்தில் இருக்குது. அடிவாரத்தில் இவரது ஜீவசமாதிக்கு மேலே விநாயகர் சிலையும், அந்த மலை மேலே ஒரு சிறிய முருகன் கோயிலும் உள்ளது. ஆக கீழே விநாயகர் கோயிலும் மலை மேலே முருகன் கோயிலும் உள்ளது. மாயாண்டி சுவாமிகள் அவர்களது ஜீவசமாதி அருகிலேயே அவரது சிஷியராக இருந்த சோமப்பா அவர்களின் ஜீவசமாதியும் உள்ளது. ஆக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக வாழ்வில் ஒரு முறையேனும் மாயாண்டி சுவாமிகளின் ஜீவசமாதியை தரிசனம் செய்துவிட்டு வருவது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான தடைகளை அகற்றி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைய செய்யும். ஜீவசமாதிக்கு போக முடியாதவர்கள் சித்தர் அவர்களை மானசீகமாக வழிபாடு செய்யும் பொழுது சித்தர் அவர்கள் நிச்சயமாக அரூபமாக இருந்து உங்களை வழி நடத்துவார். சரி நண்பர்களே, இன்றைய பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோவை கேட்டு நிச்சயமாக பலன் அடையட்டும். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.